வணக்கம். நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள பத்தி சயின்ஸ் சொல்றதுக்கும், நம்ம முன்னோர்கள் காலங்காலமா நம்பிட்டு வர்ற ஆன்மீக கருத்துகளுக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்ட முடியுமான்னு. இந்த ரெண்டு பெரிய விஷயங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு சில சமயம் ரொம்ப நட்பா இருந்திருக்கு. ஆனா பல சமயம் ஒரு பெரிய யுத்தம் மாதிரியே போயிருக்கு. இன்னைக்கு அந்த பயணத்தை தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த 1000 வருஷ போராட்டத்த ஒரே ஒரு கேள்வியில அடக்கிடலாம். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யாரு? ஏதோ ஒரு தெய்வீக சக்தியா? இல்ல பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய வெடிப்பா? இந்த கேள்விதான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மோதலோட ஆணிவேர். பகுதி 1. மோதலின் தொடக்கம். அப்போ இந்த முரண்பாடெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? அது நம்ம இருக்கிற இந்த உலகம், இந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்ற கதைகள்ல இருந்துதான். அறிவியலும் சரி, ஆன்மீகமும் சரி, சொல்ற கதைகள் ரெண்டுமே முற்றிலும் வேற வேற மாதிரி இருக்கு. இங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தெய்வீக சக்தி இந்த உலகத்தையும் எல்லா உயிர்களையும் நேரடியா படைச்சது அப்படின்னு சொல்லுது. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது? இல்ல, உயிரினங்கள் கோடிக்கணக்கான வருஷங்களா மெதுவா வளர்ச்சி அடைஞ்சது, அதாவது பரிணாமம் அடைஞ்சதுன்னு சொல்லுது. பாருங்க, ஒன்னு திட்டமிட்ட படைப்பு, இன்னொன்னு படிப்படியான வளர்ச்சி. இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் அந்த மோதலோட ஆரம்ப புள்ளி. பகுதி 2. அறிவியலின் சவால்கள். டார்வினோட தியரிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா நடந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய அறிவியல் புரட்சியோட ஒரு சின்ன பகுதிதான். அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மத நம்பிக்கைகளோட அடித்தளத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது. பல நூற்றாண்டுகளா ஒரு தொடர் சங்கிலி மாதிரி அறிவியல் உண்மைகள் வரிசையா வந்துட்டே இருந்துச்சு. கோப்பர்னிக்கஸும் கலீலியோவும் பிரபஞ்சத்தோட மையத்திலிருந்து பூமியை தூக்கி வெளியே வச்சாங்க. அடுத்து வந்த டார்வின் மனிதன் ஒரு ஸ்பெஷல் கிரியேஷனுங்கிற எண்ணத்தையே மாத்தி போட்டார். கடைசியா பிக் பேங் தியரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தெய்வீக தொடக்கம்னு ஒன்னு தேவையில்லைன்னு சொன்னது. இதுல ஒவ்வொன்னுமே மனுஷன் தன்னை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் வச்சிருந்த பார்வைய அடியோட மாத்துச்சு. ஒரு காலத்துல பூமி தான் இந்த பிரபஞ்சத்தோட சிம்மாசனம், மனுஷங்க தான் அதுக்கு கிரீடம்னு மதங்கள் சொல்லி கொடுத்துச்சு. ஆனா சூரியனை சுத்தி வர்ற ஒரு சாதாரண கிரகம்தான் பூமின்னு அறிவியல் சொன்னப்போ அந்த கிரீடம் அப்படியே சரிஞ்சுது. நாம தான் இந்த பிரபஞ்ச நாடகத்தோட ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு நாம வெறும் ஒரு பார்வையாளர் தான்ற எண்ணம் ஒரு பெரிய அதிர்ச்சியே கொடுத்துச்சு. மத நூல்கள் எல்லாம் பிரபஞ்சத்தோட வயச சில 1000 வருஷங்கள்னு கணக்கு போட்டுச்சு. ஆனா சயின்ஸ் சொன்ன கணக்கு தலை சுற்ற வச்சது. பிரபஞ்சத்தோட வயசு சுமார் 13,800 கோடி வருஷங்கள். இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் நம்பிக்கைய அறிவியலால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்விய ரொம்ப பெருசா எழுப்புச்சு. அண்டவியல் ஆரம்பிச்சு மருத்துவம் வரைக்கும் அறிவியல் எல்லாத்துக்கும் புதுசு புதுசா பதில் கொடுத்துச்சு. பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிச்சுதுங்கிறதுக்கு பிக் பேங் தியரி ஒரு விளக்கத்தை கொடுத்துச்சு. காலரா, பிளேக் மாதிரி நோய்களுக்கு காரணம் கடவுளோட கோபம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகள் தான்னு நிரூபிச்சுது. இப்படி ஆதாரம் காட்டி சொன்ன விளக்கங்கள் மனுஷன் இயற்கைய பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்தி போட்டுச்சு. பகுதி 3. ஆன்மீகத்தின் எதிர்வினை. சரி, அறிவியலோட இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு ஆன்மீக உலகம் எப்படி பதில் சொல்லுச்சு? எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கல. ரொம்ப சிக்கலான பலவிதமான பதில்கள் வந்துச்சு. அதையெல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். முக்கியமா 3 பதில்கள் வந்துச்சு. முதலாவது முழுமையான மறுப்பு, சயின்ஸை எதிர்ப்பது, இது நடக்கவே இல்லைன்னு சொல்றது. 2வது சமரசம், சரி கடவுள் பரிணாமம்ங்கிற ஒரு டூலை பயன்படுத்தி இந்த உலகத்தை படைச்சிருக்கலான்னு மத நூல்களுக்கு புதுசா விளக்கம் கொடுக்கறது. 3வது மறுவரையறை, அதாவது சயின்ஸ் ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு சொல்லும், ஆனா நாம ஏன் வாழ்றோங்கிற அர்த்தத்தை மதம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு வாதிடுறது. பகுதி 4. இணக்கத்திற்கான பாதைகள். அப்போ இந்த சண்டை இப்படியே போயிட்டே தான் இருக்கணுமா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல சிந்தனையாளர்கள் இதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அறிவியலும் ஆன்மீகமும் எதிரிகள் கிடையாது, ஒரே உண்மையை தேடி போற ரெண்டு வேற வேற பாதைகள்னு அவங்க நம்புறாங்க. அந்த இணக்கத்துக்கான வழிகளை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே ஒரு தடவை சொன்னார், நாம அனுபவிக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயம் மர்மமானதுதான் அப்படின்னு. அவரை மாதிரி விஞ்ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை புரிஞ்சுக்கிறதே ஒரு விதமான ஆன்மீக அனுபவம்தான். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுறதே ஒரு வகை தியானம்தான். இதுக்கு பேர்தான் அறிவியல் ஆன்மீகம். இன்னைக்கு இந்த ரெண்டு உலகங்களும் சந்திக்கிற புது புது இடங்கள் உருவாகியிருக்கு. உதாரணத்துக்கு, தியானம் பண்றது மன அழுத்தத்தை குறைக்குதுன்னு சயின்ஸ் நிரூபிக்குது.
அதே நேரத்துல சயின்ஸ் நமக்கு அணுகுண்டு மாதிரி பெரிய சக்தியை கொடுத்தாலும் அதை நல்லதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு வழிகாட்ட ஆன்மீகம் தேவைப்படலாம். சிம்பிளா சொன்னா, ஒன்னு சக்தியை கொடுக்குது, இன்னொன்னு அதை பயன்படுத்துற ஞானத்தை கொடுக்குது. பகுதி 5. ஒரு புதிய கண்ணோட்டம். சரி, இத்தனை வாதங்களையும் கேட்டுட்டோம். இதையெல்லாம் தொகுத்து இந்த மோதலை நாம எப்படி ஒரு புது பாசிட்டிவான கண்ணோட்டத்துல பார்க்கலாம்? இந்த முழு விவாதத்தோட திறவுகோலே இதுதான். நாம எப்போ மத நூல்களை அறிவியல் பாடப்புத்தகங்கள் மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் பிரச்சனையே வருது. உண்மையில அறிவியலுங்கிறது இந்த உலகத்தை அளந்து ஆராய்ஞ்சி புரிஞ்சுக்கிற ஒரு முறை. ஆன்மீகம்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுற ஒரு வழி. ரெண்டோட நோக்கமுமே வேற வேற. இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா, அறிவியல் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேக்குது. ஆன்மீகம் இது ஏன் இருக்கு அப்படின்னு கேக்குது. இந்த 2 கேள்விகளும் ஒண்ணுக்கொண்ணு எதிரிகள் இல்ல. ஒரு முழுமையான வாழ்க்கையை புரிஞ்சுக்க நமக்கு இந்த 2 கேள்விகளுக்கான பதில்களும் தேவை. அப்படியானால் அறிவியல் எப்படிங்கிறதையும் ஆன்மீகம் ஏங்கிறதையும் பார்த்துக்கிட்டா இந்த மோதல் முடிஞ்சிடுச்சா? இல்ல, இது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு புதிய ஆழமான உரையாடலோட தொடக்கமா? இதுக்கான பதில் ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.